வணக்கம். தேசம் சிறப்பு செய்திகளுக்காக நான் உங்கள் ரேவதி குணாலன். மலேசிய திராவிட கழகம் பண்டாரி ஈப்போ கிளை முன்னோடிகள் கழகத்தின் சொத்து. தேசம் செய்திகள் யுவராஜ். மலேசிய திராவிட கழக பண்டாரி ஈப்போ கிளை தோற்றுவித்து உறுப்பினர்களாக இருந்த முன்னோடிகளை அடையாளம் கண்டு அவர்களின் இணைப்போடு கழகத்தை வழிநடத்தும் என அதன் கௌரவ செயலாளர் கோபி நம்பிக்கை தெரிவித்தார். கிளையின் 53ஆம் ஆண்டு பொதுக்கூட்டத்தில் உறுப்பினர்களிடையே தனது வேட்கையை வெளிப்படுத்திய அவர், பண்டாரி ஈப்போ கிளையை செவ்வனே செயலாக்க பெற வரவு அவசியம் தேவைப்படுவதாக எதிர்பார்ப்பை வெளிப்படுத்தினார். முன்னோடிகள் கழகத்தின் சொத்து, அவர்களின் பங்களிப்பு இன்றியமையாததாகும். இந்திய இளைஞர்களை கழகத்தில் சேர்த்து அவர்களுக்கான நடத்த விழிப்புணர்வு முகாம் ஒன்றை நடத்த உத்வேசித்து உள்ளதாக தெரிவித்த அவர், அவர்களின் அளப்பரிய பங்கு இப்போதைக்கு சூழலுக்கு பெரிதும் அவசியமாகிறது என்றார். வணக்கம். இன்று மலேசிய திராவிடர் கழகத்தின் ஈப்போ கிளையின் 53ஆம் ஆண்டு பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு வருகை தந்த கழக முன்னோடிகளுக்கு வேளையில் நன்றிகள் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே வேளையில் தொடர்ந்து இந்த கழகம், இந்த கிளைக்கழகம் தொடர்ந்து சிறந்த முறையில் செயல்படுவதற்காக இந்த கிளையில் ஏற்கனவே இருந்த முன்னோடிகளை இங்கு நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். அதே வேளையில் தொடர்ந்து அரசாங்கத்தின் மூலமாகவும் அதே சமயத்தில் சமுதாயத்திற்கு தேவையான எல்லா விஷயங்களையும் செய்வதற்காக இன்று இளைஞர்களை கொண்ட இந்த கிளையை உருவாக்குவதற்கு கழக முன்னோடிகள் முன்வந்து அவர்களுடைய தொடர்புகளை நமக்கு வழங்கி அதே சமயத்தில் நமக்கு உறுதுணையாகவும் இருக்க வேண்டும் என்று இவ்வேளையில் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. இக்கிளையில் தொடர்ந்து பயணிக்க தம்மோடு 01254737992 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ள வேண்டினார். இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் பல ஆன்மீக செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப், டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைதளங்களை பின்தொடருங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரேவதி குணாலன். மக்களோடு தேசம், தேசத்தோடு மக்கள். நன்றி, வணக்கம். ஒரு வீட்டுக்கு ஒரு பட்டதாரி எனும் நிலை போய் ஒரு வீட்டுக்கு பல மருத்துவர்களை உருவாக்கும் நடவடிக்கையில் இறங்கியுள்ளது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம். இந்திய மாணவர்களின் எதிர்காலத்திற்கு அடித்தளம் அமைக்கும் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் MIED வழி மாணவர்களின் பொருளாதார பிரச்சனையை கல்வி உபகார சம்பளம், கல்வி கடனுதவி மூலம் தீர்த்து வைக்கிறது. எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் தரத்தில் உயர்ந்தது, போதனைகள் சிறந்தது, மாணவர்களுக்கு நிலையானது. இன்றைய நாடுகள் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம்.